சகோதரிகள் அனைவருக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணையெல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனது அன்பு சார்ந்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நாடு ஓட்டுகின்ற பெரும் நிலவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர் அனைவருக்கும் நாடகத்தில் எடுத்துக் கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்துக்கான வரிய தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நாங்கள் நடந்து கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம் பொற்குற்றம் இசைக்குற்றம் நடிப்பின் குற்றம் அபிநய குற்றம் ஆகிய எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் நாங்கள் கையில் கொண்டு நல்லதொரு முறையில் அமைதியாக இந்த நாடகத்தை சிறப்பாக கண்டுபிடிக்க கேட்டுக்கொண்டு எங்களது கலைப்பணியை தொடர்கிறோம். நன்றி இருந்த நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. பாப்போடு வெளியே வந்தாச்சுன்னா நம்ம ரோட்ல ஓடிட்டே இருக்கணும். ஏன்னா நாடகம் ஒரு அழகான நாடகம். என்ன நாடகம் பாதி பேருக்கு தெரியும், பாதி பேருக்கு தெரியாமல் இருக்கு. பபுனு எப்படி வெளியே வந்துட்டா அந்த நாடகத்தோட தலைப்பை நான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த நாடகம் எப்படிப்பட்ட நாடகம் என்றால் குகுனி மலர்ந்த குறிஞ்சி மலர் கந்த பெருமானின் காதல் திருமணம். திஸ் இஸ் எ லவ் ஸ்டோரி. இது ஒரு காதல் கதை. நீங்க நினைக்கிற மாதிரி இது புராண நாடகம்லாம் கிடையாது. முருகப்பெருமான் உடைய காலம் வள்ளிய கல்யாணம் பண்ணுனாரா பண்ணலையா, அதுவே இந்த நாடகத்தோட சாராம்சமே. ஆனா இங்க ஒரு சில விஷயத்தை நீங்க உத்து கவனிச்சா தெரியும். என்னது? இந்த நாடகம் ஒரு காதல் நாடகம்.
நான் எப்படி தெரியப்படுத்துறேன்னா, இந்த நாடகத்துல கதாநாயகி முருகன் உங்க எல்லா பேருக்குமே தெரியும். கதாநாயகி வள்ளி. முருகன் வந்து எப்பேற்பட்ட ஒரு கடவுள். ஒரு கடவுள் நினைச்சிருந்தாருன்னா வள்ளி முன்னாடி போய் நின்னு, வள்ளி நான் வந்து முருகன் வந்திருக்கேன் என்ன கெட்டிக்க அப்படின்னு சொன்னா வள்ளி வேணாம் போயா அப்படின்னு சொல்ல போறாங்க, உடனே கட்டிக்கிடுவாங்க. ஆனா அதை விட்டுட்டு ஒரு முருக கடவுள் வேலை மனக்கிட்டு காட்டுக்குள்ள போய் நான் மான தேடி வந்தேன் அதை தேடி வந்து பொய்ய போட்ட சொல்லி பள்ளி மனசை கெடுத்து கடைசியில கல்யாணம் பண்றாரு. ஏன் ஒரு முருக கடவுளுக்கு தேவையா காடு மேடெல்லாம் போய் சுத்தணும் இருந்தாலும் சுத்தி இருக்காரு. என்ன காரணம்னா, கடவுளாகவே நீ இருந்தாலும் காதலிக்கேன்னு ஆரம்பிச்சுட்டா பொம்பளை முன்னாடி நாயாத்தான் திரியணும். முருகனே தெரிஞ்சிருக்காப்புல. ஆனா இங்க ஒரு பிரச்சனை இருக்கு மச்சான். முருகன் தெரிஞ்சது அவரு பொண்டாட்டிக்கு, நம்ம ஆளுங்க நிறைய பேர் தெரிஞ்சது ஊர் பையன் பொண்டாட்டி. நீ புரியாம பேசுற, அதுல டேஸ்ட் உனக்கு தெரியாது. ஊர் பையன் பொண்டாட்டி நோங்கிறது டேஸ்ட். கழுத்துல வெட்ட போறான கொர 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 கொரண்டு. ஒரு விஷயம் தெரியுமா, தாம் பொண்டாட்டியை தவிர பிற பெண்கள் எல்லாம் அக்கா தங்கச்சியா பார்க்கணும். இப்ப இந்த நாடகம் அழகான காதல் நாடகம் ஏன் சொல்ல வர, காதலுக்கு தப்பே கிடையாது. காதலுக்கு உண்மையான என்ன அர்த்தம்னா, உண்மையான அன்பை செலுத்துவது என்பது அர்த்தம். சில காவாலி பயிர்கள் இந்த காதலை பண்ணி கண்ட மாதிரி பிள்ளைய ஏமாத்திட்டு போயிடுறாங்களா, அதனாலதான் காதலுக்கு உண்டான மரியாதையை நிறைய பேர் கெடுத்து நாசம் போயிட்டாங்க. நல்லா கவனிச்சு பாருங்களேன், ஊரை கூப்பிட்டு பத்திரிக்கை அடிச்சு பந்தக்கால் நட்டு பரிசம் போட்டு ஒரு 3 லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுவேன். ஒரு வருஷத்துல டைவர்ஷன் கோர்ட்ல போய் நிப்பாங்க. ஆனா ஒரு பொருத்தமும் பார்க்காம கூட்டிக்கிட்டு ஓடி போவாங்க. அவங்க பிள்ளை குட்டியை பத்தி நல்லா இருப்பாங்க. பார்த்திருக்கியா? இதுவே காதலுக்கு உண்டான மரியாதை. நீங்க காதல்ங்கிற விஷயத்துல கொஞ்சம் ஒரு சின்ன தப்பு பண்றீங்க. ஏன் ஆண்கள் மட்டும் தான் ஏமாத்திட்டு போறாங்களா, பெண்கள் ஏமாத்திட்டே போலையா? அதுக்கு ஒரு கதை இருக்கு, சொல்றேன். சொல்லியா நீங்க எடுத்து கொடுக்கதான நான் சொல்லுவேன். இப்படித்தான் ஒரு பிள்ளை ஒருத்தனை டைம் பாஸ்க்கு லவ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. டைம் பாஸ்ல புரியலையா? அதாவது அவங்க கிட்ட காசு வளத்துக்கு மட்டும் செலவு பண்றதுக்கு, உன்னை லவ் பண்றேன் உங்ககிட்ட எல்லாத்தையும் வாங்கி தின்னு கொஞ்சம் பல்கான பாட்டு வச்சுட்டு அங்கிட்டு புடிங்கிட்டு ஓடுறது. சரி, இப்படி ஒருத்தரை டைம் பாஸ்க்கு லவ் பண்ணிக்கிட்டே இருக்க. சரி, இதுக்கு ஒரு நாள் யதார்த்தம் அவங்க கிட்ட சந்துக்குள்ள காசை வாங்கிட்டு இருக்க. சந்துக்குள்ள காசை வாங்கிட்டு இருக்க. ஊர்ல 2 பெரிய மனுஷன் பாத்துக்கிட்டான். இந்த அவன் மகளும் இவனும் சேர்ந்து ஒண்ணா இருந்தாங்கடா, நீங்க புறா கெட்டு விடா பச்சாத்த கூப்பிடுறா. 2 பேர்த்தையும் கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க. இப்ப என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த பிள்ளை இவனை சும்மா காசு காண்டி பழகின பிள்ளை. வேற ஒருத்தர் பெரிய பணக்காரன் வந்து அங்கிட்டு ஷிஃப்ட் ஆயிரும் நினைச்ச பிள்ளை. ஆனா ஊரை கூப்பிட்டு பெரியவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு விட்டாங்க. இப்ப ஊருக்காண்டி நடிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்ல. தலையெழுத்து தாலி கட்டி தொலைச்சிட்டான். இருப்பம் இந்த பிள்ளை அவன் கூட வாழ ஆரம்பிக்குது. மச்சான் கல்யாணம் முடிச்சு ஒரு 6 மாசம் தாண்டா இருக்கும். இந்த மாப்பிள்ளை வர திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டான். இவளுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், 6 மாசம் போயிருச்சு. ஆமா, இவன் இழுத்து செத்து போயிட்டான். மாமா இவனுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், அப்பாடா செத்து தொலைஞ்சிட்டான், நீ நம்ம அடுத்த புருஷன் பாத்துக்கலாம் அப்படின்னு சந்தோஷமா இருக்கா. இருந்தாலும் ஊருக்காண்டி புருஷன் இல்ல, ஊருக்காண்டி நடிக்கணும்ல. அழுகுறானா தலைமுடிய பிடிச்சு போட்டு, என் சாமி செத்துட்டியா? சரி செத்தாச்சு. 4 பேர் தூக்கிட்டு போய் சுடுகாட்டுல புதைச்சிட்டாங்க. இங்க என்ன கூத்துன்னா, இந்த புதைச்சவங்க வீட்டுக்கு வரக்குள்ளேயும் புதைச்ச இந்த முண்டை வீட்டுக்கு வந்துட்டான்டா. என்ன சொல்றான்? மண்ணோட கிடக்கு நிக்கிறியா. இவன் ஹார்ட் அட்டாக்ல அரை உசுறு ஒரு உசுரமா இழுத்துக்கிட்டு இருந்திருக்கா. இவன் உண்மைக்குமே செத்து போயிட்டான்னு குழிய தோண்டி புதைச்சிட்டாங்க. மண்ணுக்குள்ள மூச்சு விட முடியாம முண்டை மண்ணை கிளறி விட்டு வெளியே வந்துட்டான். மண்ணோட நிக்கிறா. அம்மா நான் வந்துட்டேன் உயிரோட, என்னையா செத்துட்டேனாங்க. ஐயோ, இந்த மாதிரி மூச்சு தண்ணி மண்ணை கிளச்சிட்டு வந்துட்டேன், என்னை ஏத்துக்க. கிரகம் வந்துட்டானே மறுபடியும். சரி, ஊருக்காண்டி நடிக்கணுமே, யாராசா வந்துட்டீங்களா, குளிப்பாட்டி நல்லா ஓட்டிக்கிருக்கு. மறுபடியும் 6 மாசம் ஆக மறுபடியும் செத்து போயிட்டான். அதே உழைச்சாங்க. இந்த முதல் வட்டம் செத்தப்ப 4 பேர் தூக்கிட்டு போனாங்க சுடுகாட்டுக்கு. அதே 4 பேரும் மறுபடியும் வரல. அப்பதான் இந்த பொம்மை முக்கால போட்டு அழுதுகிட்டே சொன்னாலா, அண்ணே வாங்கண்ணே வந்துட்டீங்களானே, என்ன